இவன் காணிராஜ் ஃபர்ஸ்ட் புருஷன் என்ன பண்ணுவான், அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுப்பான். இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பிரச்சனை? கடைக்காரர்கிட்ட சொன்னதுனால அன்னைக்கு மறுநாளே கூட்டின்னு வந்து அந்த பையனை கூட்டின்னு வந்து 2 பேர் கைத்து மேல கொலை பண்ணிட்டு போயிடுவேன். ஏய் எங்கடா கத்திய வச்சிட்டு கலக்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் எங்கதாங்க? உங்க பொண்ணா? 2 பேர் கைத்துக்கு கொலை பண்ணிட்டு போயிடுவேன். இன்னொரு பையன் உடம்பு தட தட அழுது மாப்பியா. இவங்கள குத்தி கிழிச்சிர வேண்டியதான். பெட்டி பெருமாள்ரா. அவங்ககிட்ட அடி வாங்காத அப்படின்னு சொல்லுது என் பொண்ணு. அவன் என்னன்றா 2 பேர் கைத்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் நான். அவன் சொல்றேன் என்ன, நீ இத்தனை பேர் லாரி எங்கிட்ட இருக்கிறியா, நீ ஓய்ங்கண்ணியா? புருஷன் கேட்டா ஒருத்தன் கூட்டின்னு ஓடிடுச்சேன்னு சொல்லு. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. நீயே இப்போ 20 வயசு பொண்ணு மாதிரி இருக்க. அவன் கேட்கறேன் என்ன சார் இவனை என்ன பண்ண சார்? நான் தான் மேஸ்திரி மாதிரி. அப்போ வந்து அந்த வீட்டு வானரும் நான் போய் வேலை செய்யும்போது இவங்க பழக்கமாயிடுச்சு. ஒரு வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசு ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். நான் குடிப்பேன் தான் மேடம். அடுத்த 2 நாள் 3 நாள் ஆனால் டெய்லி குடிச்சதே இல்லை மேடம். ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துறேன்? நான் என்னைக்கு சோடா ஊத்துறேன்? அப்புறமா சொல்லுவேன், காணராஜா குடிக்காத, இந்த மாதிரி இரு பொம்பளை. போய் சொல்றாங்க மேடம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, ஒருத்தன் கூட பைக்கில் வருது, மொபைல்ல வந்து லைனா போகுது, எங்க ஊருக்கு திருத்தணுமா. எப்ப பார்த்தாலும் பைக்ல தான் ஒருத்த கூட வர்றது. நீயும் அண்ட மாட்ட, அண்ட வரதையும் விட மாட்டேன். உங்கள்ட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு போனா உங்க மனைவி? என்கிட்ட வந்து கூரை வீடு இருக்குது, நான் எனக்கு வந்து நீ கூலி வேலை செய்யற, எனக்கு பிடிக்கல. என்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, ஏன் அவரை பிரிஞ்சு வந்தேம்மா? குடி மேடம், ஒரே குடிச்சிட்டு கண்டா பண்ண நடிக்கிறது. ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துறேன்? நான் என்னைக்கு சோடா ஊத்துறேன்? எப்படி நீ அவர் லவ் பண்ணமா? அம்மா ஊர் அது. எங்க அம்மா ஊர் அது. அங்க படிக்க போனப்பதான் பழகும். அப்படின்னா என்ன? ஒரு பேசுறி ஒருத்தர் இருந்தாரு, இவர் வேலை செய்வாரு. அவங்க அந்த அண்ணன் வந்தாரு போறாரு சொல்லி சண்டை வந்தது. சொன்ன மாதிரியே அரசம்பு தண்ணிய கொடுத்தேன், இங்க வர வச்சேடியே. இப்ப ரொம்ப சண்டை, போன் நோட்டுறது, போன் ஃபார்வர்ட் கால்ல போறது, எனக்கு வர போன்ல அவர் போட்டுக்கிட்டேன், அந்த மாதிரிலாம் பண்ணாரு. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே. தூங்க விட மாட்டாரு. அடிச்சு அழுவ கூடாதான், அழுலதான் நீ அப்படின்னு. அம்மா வந்து அம்மா அடிக்குது, அப்பா அடிக்குது, துரத்தி எங்க அப்பா நச்சாரு. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. நீ இப்போ ஒருத்தர் கூட பழகுற, கல்யாணம் ஆயிடுச்சு. ஊருக்கு தான் போயிருக்காரு. யாராவது வெளியே பாத்து போறீங்க. சின்ன பையனா? இது சரியான டிசிஷன் உனக்கு தெரியுமா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நானே சொல்லிட்டேன் மேடம், என்ன பிடிக்கலையா டைவர்ஸ் கொடுத்து நீ கிளம்பி போய். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். போஸ்ட்பேட் பண்ண ரூபாய் நீடா டைவர்ஸ் சாலு கூட சுத்தறியா? பஜார்ல சுத்தனியா? பஜல்ல சுத்தனாங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. சுத்தறியா? ஊரு ஃபுல்லா தெரியுது. ஒரு நாள் ஒவ்வொருத்தர் சொல்றாங்க, ஊர்ல நடக்க முடியல என்னால. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. 9 வருஷம் வாழ்ந்த பொண்ணு திடீர்னு ஏன் விட்டுட்டு ஓடுன? நான் பட்டு வரல, எனக்கு பிடிக்கல. எனக்கு வேற யாராவது பிடிச்சிருந்ததா? அப்பெல்லாம் இல்ல மேடம். நீ வந்து இன்னொரு வாழ்க்கை தேடிக்காதே நான் சொல்லல. இந்த வாழ்க்கை பிடிக்கலையா, அவருக்கு டைவர்ஸ் கொடு. அதுதான் இப்ப என்கிட்ட காசு இல்ல மேடம். டைவர்ஸ் கொடுக்கறது எனக்கு காசு. நாங்க அடி வாங்குறதா? நீ தப்பான விஷயம் பண்ண கூடாது. நாங்க அடி வாங்கணும். ஏய், அவனை கல்யாணம் பண்ணிக்கும் போது தெரியாது உங்களுக்கு? இவங்களுக்கு தெரியவே தெரியாத மாமா பாக்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஒரு நிமிஷம், நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டியா? எப்படிமா கல்யாணம் பண்ணுவேன்? அது எனக்கு தெரியுமா? இவருக்கு முன்னாடி
டிவி இருக்கு பின்னாடி. நீங்க தள்ள தள்ளி செஞ்சு எங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியுமா? தாலி காட்டின ஒரு நாள் சொல்லிட்டு போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா? டக்குன்னு மறுநாள் ஒரு 2 நாள் தான் அதுக்குள்ளே தாலி காட்டி கர்ம கர்மம் ஊராடாது இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா எங்களுக்கு என்ன தெரியும்? கல்யாணம் பண்ணு. ஸ்கூல்தா. பா நான் கல்யாணம் பண்ணிங்களப்பா தாலி பாருப்பா. இந்த படம்லாம் மாத்திட்டோம்பா. கிறிஸ்துவ நாங்க அவங்க இந்துல போயிட்டாங்க. புடிச்சிருக்கல அப்பா யாரு என் பையனுக்கு ஏன் பையன் அவனா நானா நீதான் அவன பொய் 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 என் பசங்க எனக்கு பாத்து தெரியாதா இன்னொருத்த கூட வந்து எச்ச மாதிரி இது பண்ணி அவன் காசுல வந்து என் பசங்க வளரணுமா என் பசங்க எனக்கு வேணும் கூட்டேன் மாமா கோவம் வந்துருச்சு. நான் என் பசங்களை வச்சு நான் காப்பாத்திப்பேன் மேடம். அவங்களெல்லாம் எனக்கு கணக்கு இல்லை. நான் என் பசங்களை வச்சு காப்பாத்திப்பேன், அவ்வளவுதான். என்னத்த மாத்திக்க இல்லன்னா நீ அவ்வளவுதான். நீ முறை இல்லாம இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்க இப்போ தப்பு இல்ல அது. அறிவு நாங்க நாளைக்கு இப்ப புதுசா ஒரு புருஷன் தேடிக்கிறிய நீ அந்த பொண்ணுட்டு அவர் எப்படி நடந்துப்பாருன்னு உனக்கு என்ன நிச்சயம் இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்சிருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. எனக்கு வேணாம் மேடம். யாருமே நான் பசங்களை வச்சு நான் காப்பாத்திக்கிறேன் மேடம். நான் வேலைக்கு போறேன். உன்னையே உனக்கு காப்பாத்திக்க தெரியல, நீ என்ன பசங்களை காப்பாத்துவ? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. எவ்வளவு நாள் ஆச்சு புருஷன் பிரிஞ்சு? நான் பிரிஞ்சு ஒரு 2 வருஷம் போய் நினைக்கிறேன். 2 வருஷம் ஆக போறது. இந்த 2 வருஷத்துல முறையா என்ன செஞ்ச நீ? முறை இல்லாம இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்க. கலந்து பயலே. ஓ சைஸ் என்ன அவ வயசு என்ன? எங்க வச்சிட்டு என்ன வேலை பார்க்கற? 25 வயசு தான் ஆச்சு உனக்கு. அதுக்கான பக்குவம் கிடையாது, மெச்சூரிட்டியும் கிடையாது, 25 வயசுக்கான புத்தியும் கிடையாது. சும்மா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சு பேசிக்கிறீங்க. சும்மா என்னைக்கா தாய் தாப்பனுக்கு ஒரு சோறு ஒரு பொண்ணு ஒரு சட்டை எடுத்து கொடுக்குமா வாட்டு சம்பாதிச்சு குஞ்சத்தனு மாட்டாடுவாக்கா. பயப்படாத பயப்படாதா நான் கதை மட்டும் மாட்டாடு வரும்ட்ட ஒண்ணு இல்ல. அப்ப பார்த்தப்பா நீ ஓடு குஞ்சு என்ன ஹலோ 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 பண்ணுவோம். கடுகு வெடிக்கிற மாதிரி வெடிக்கிற. உனக்கு வெக்கமா இல்ல? விட்டுரு சொல்லுங்க. நான் ஆமா, பசங்களை நான் விட்டு என்ன விட்டுற சொல்லுங்க. வயசுல இருந்து வாகுமான்னு போட்டு. நான் எப்படி வேணா வாழ்வேன், இஷ்டத்துக்கு வாழ்வேன். நான் என் வாழ்க்கையை கெடுத்துப்பேன். யாரும் கேள்வி கேட்க கூடாது. அவங்களுக்கு இன்னும் ஒரு தொல்லை இருக்க கூடாது. புரியுதுங்களா? உங்களுக்கு பொண்டாட்டியை வச்சு நல்லா வாழ தெரியலன்னா அது உங்க பிரச்சனை. கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்கும். எல்லாத்துக்கும் காரணம் உங்க குடியை கெடுக்கிறதுக்கு காரணம் உங்க குடி பழக்கம். ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துன நான் என்னைக்கு சோடா ஊத்துனேன்? உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான், நீங்க கேஸ் போடுங்க. கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க 2 பேரையும் பிடிச்சு கொடுங்க. நான் சொன்னா கேப்பீங்களா? சொல்லுங்க மேடம். தம்பி மாதிரி சொல்றேன் நான். நீங்க அவங்க கூட வந்துருங்க. வேணாம் மேடம் வேணாம் மேடம் நான் தஞ்சு போயிடுச்சு மேடம். பசங்க தான் மேடம் இனிமே பசங்க நீங்க வந்து உங்க கூட வந்து இருந்தாருன்னா பசங்களை இங்க கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க கூட்டிட்டு வந்து இவங்க நல்லவங்க இல்ல. உங்க பொண்ணு துரோகம் பண்ணிருக்கா அவருக்கு. அந்த பையனை உங்க வீட்டுல வச்சுங்க. அவருக்கு நல்லா சமைச்சு போடுங்க, நல்ல பாசமா பாத்துங்க. சோலி முடிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.